எந்த மாநிலத்தின் நடனம் லம்பி மற்றும் ஹுட்டார் கர்நாடகா? ஜவாரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம்? கோலி மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா? நாட்ராஜ் மற்றும் ராக்கல் எந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில், சைமல், சக்மா, ஹலா மற்றும் காசியா. தோண்டா கேஷவ் கார்வே 1958ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அத்வைத்த வேதாந்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சிஏஜி அலுவலகம், பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம இருபது புள்ளி திட்டம் 1975ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினோம். பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பை பிரிவு 243B சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான சிகரத்துல மூவர்ண கொடி ஏந்திருக்காங்க ஷிவாங்கி பதாக். சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மோதேரா சப்தக் இசை. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய போராட்டம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதமர் வாணி திட்டம் 2020ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு துறையால் அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஷரமோகி மந்தன் யோஜனா திட்டம் 2019 தொழிலாளர் அமைச்சகம். தேசிய பால் ஸ்வஸ்தா திட்டம் மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம். ஆரோக்கிய சேத்து 2020 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சிவகுமார் கல்யாணராமன். ஹாக்கி இந்தியா ஆண்டு விருதுகள் 2024 பல்பீர் சிங் சீனியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஹர்மன்பிரீத் சிங். ராஜீவ் யுவ விகாசம் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியது? தெலுங்கானா. 2025 ஸ்பீட் ஒலிம்பிக்ஸ் உலக குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? 33. டிரினிடாட் மற்றும் டொபாகோவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸ்டூவர்ட் யங். ஜான் ரமானி மகாமா கானா நாட்டுடைய ஜனாதிபதி. மிகில் கவாலிஷ்விலி ஜார்ஜியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோசப் அவுன் லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி. மைக்கேல் மார்ச்சின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலாரஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. பாட் டி வேவர் பெல்ஜிய நாட்டுடைய பிரதமர். கான்ஸ்டான்டின் டசுலோஸ் கிரீஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோதம் நபட் வனுவாட்டுடைய பிரதமர். கார்பெட் பிரிவில் பிராணி மித்ரா ராஷ்டிரிய புரஸ்கார் விருதை வென்ற அமைப்பு எது? ராதாகிருஷ்ணா டெம்பிள், எலிஃபன்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், வந்தாரா. ஸோ ஆல் தி பவ். ஸோ இந்த ராதாகிருஷ்ணா டெம்பிள், எலிஃபன்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், வந்தாரா இந்த மூணுக்குமே பிராணி மித்ரா ராஷ்டிரிய புரஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிராணி மித்ரா ராஷ்டிரிய புரஸ்கார் விருது 1966ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இது அறிமுகப்படுத்தின வாரியம் அனிமல் வெல்ஃபேர் போர்டு, அதாவது விலங்கு நல வாரியம் 1962ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சந்திரயான் 3 மிஷன் குழு ஜான் எல் ஜாக் சுகட் ஜூனியர் விருது வாங்கியிருக்காங்க. டிஏஆர்பிஜி ரக்ஷப் பக்ஷா கீர்த்தி விருது வாங்கியிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் பசுமை உலக சுற்றுச்சூழல் விருது வாங்கியிருக்காங்க. ராமர் கோயில் அயோத்தியில இருக்கு, பாதுகாப்பு சிறப்பிற்கான விருது வாங்கியிருக்கு. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் ஹைதராபாத் 2025ஆம் ஆண்டிற்கான சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு. ஆக்ஸ்னட்ரோலோன் உட்கொண்டதற்காக 4 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டவர் யார்? அர்ச்சனா ஜாதவ். இந்த ஆக்சன்ட்ரோலோன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அத்லட்ஸ் யாருமே இதை பயன்படுத்தக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு ஊக்க மருந்து மாதிரி. ஸோ அதை பயன்படுத்தியிருக்காக அர்ச்சனா யாதவ 4 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க. அர்ச்சனா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். வேர்ல்டு ஆன்டிடோப்பிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 1999ஆம் ஆண்டு உருவாச்சு. இதோட தலைமையகம் மான்ட்ரியல் அமைஞ்சிருக்கு. நேஷனல் ஆன்டிடோப்பிங் ஏஜென்சி 2005ஆம் ஆண்டு உருவாச்சு. தலைவர் ரித்து ஜெயின். தலைமையகம் டெல்லியில அமைஞ்சிருக்கு. பிரமோத் பகத் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பால் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. பிரவீன் ஜெயவிக்ரமா அனைத்து வகையான கிரிக்கெட்ல இருந்து 1 வருடம் தடை.
பஜ்ரங் புனியா ஊக்க மருந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி 4 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. டேனியல் சவ்லவ் ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 2 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருக்காரு. புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை மாற்றுவதற்கான திட்டத்தை வகுக்க எந்த அமைப்பு குழுவை அமைத்துள்ளது? மாற்றுவதற்கு அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னா மொத்தமா மாத்த போறது இல்ல, உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகத்தை ஒரு சில விஷயங்கள் மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு. சோ அந்த அமைப்பு வந்துட்டு நித்தி ஆயோக். இந்த குழுவுடைய தலைவர் வந்துட்டு வி.கே. பால். ராம்நாத் கோவிந்த் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துடைய குழுவின் தலைவர். ரமேஷ் சந்த் மொத்த விற்பனை விலை குறியீட்டின் அடிப்படை ஆண்டை திருத்தும் குழுவின் தலைவர். ஹாக் திட்டத்தை தொடங்க இந்திய விமானப்படை மற்றும் சிஏசி அகாடமியுடன் எந்த வங்கி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? HDFC வங்கியும் சேர்ந்து நம்ம இந்திய விமானப்படை சிஎஸ்சி அகாடமி கூட சைன் பண்ணியிருக்காங்க. HAKK அப்படின்னா ஹவாய் அனுபாவி கல்யாண் கேந்திரா. யுனைடெட் இந்தியா கூட்டுறவு வங்கி சங்கர்ராவ் புஜாரி நூதன நகரி ஷகாரி மற்றும் பூர்வாஞ்சல் கூட்டுறவு வங்கி உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவோட ரெப்போ விகிதம் 6.5, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.5. மராத்தா ஷகாரி வங்கி காஸ்மோஸ் கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. ட்வின் சிட்டிஸ் கூட்டுறவு வங்கி கிராந்தி கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அக்கோலோ வணிகர் கூட்டுறவு வங்கி ஜல்கான் மக்கள் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. MRF-இன் உலகளாவிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? MRF தூதர்னு கூட சொல்லலாம், சுப்மன் கில். ரஃபேல் நடால் மற்றும் மிகா சியாடெக் இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய தூதுவர். சஞ்சீவ் கபூர் இந்தியன் எக்ஸ்டர்டேஜ் LPG பிராண்டுடைய தூதுவர். நீரஜ் சோப்ரா BPCL பிரீமியம் பெட்ரோல் வேறுபாடு ஸ்பீட் அப்புறம் எவ்ரிடேயோட தூதுவர். ஷிகார் தவான் MotoGP இந்தியா. ஆலியா பட் லாரல் பாரிஸ் உடைய தூதுவர். டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பீட்கர் அர்ஜுனா வால்நாட் விருது. சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரியா விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.